குழப்பங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு மனமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட ராகு பகவான் உள்ளே வந்ததுலேருந்தே மனசுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடுது. ஏற்கனவே இவங்க வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா கும்பங்கிறது கோவிலுடைய கலசம். எப்படி வந்து கருவறையில் உள்ள தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ, அதே மாதிரி அத்தனை விதமான ஆற்றலை பெற்று வைக்கிறது நம்மளுடைய கும்பம். அந்த கலசத்தை மதிக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக வாழ்வாங்க. அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்கள கூட இருக்க அத்தனை பேருமே சூப்பராக வாழ்ந்துருக்காங்க. ஒரு வீட்டில் கும்பராசி இருக்குன்னா, அத்தனை நபர்களுக்குமே பிரச்சனை இல்லை, கும்பராசிக்கு மட்டும்தான் பிரச்சனையை கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்கங்கிறத சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்து கூட இருந்த எல்லாருமே நம்மளை குளிப்பறிக்கிறாங்களேன்னு குழப்பத்தில் இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். உங்கள் கூட இருக்க அத்தனை பேருடைய சுய ரூபங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் நிறைய விஷயங்களை வாக்கு கொடுத்து தான் மாட்டிக்கிட்டீங்க. நான் செஞ்சு கொடுக்கேன், நான் பண்ணி கொடுக்கேன்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை இனிமே பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்காரு. ஸோ அதை பயன்படுத்திக்கிறணும். அதே போல் 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ சனி பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த நிலை மாறும். உங்கள் எங்கே இருந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச நீங்கள் மீண்டும் சேருவதற்கான ஒரு அமைப்பு, உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.